ஹலோ ஆல். இன்னைக்கு வந்து என்னோட நைட் ரொட்டீன் தான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு ஒரு ஒர்க்கா வெளியே போயிட்டு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் என்னோட வீடு வந்து இப்படிதான் இருந்தது. அதனால தான் ஒரு ரொட்டீன் vlog மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அண்ணாவோட பாப்பாக்கு வந்து நேமிங் செரமனி ஃபங்க்ஷன் இன்னைக்கு. ஸோ அங்கதான் வந்து போயிட்டு வந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான 2 வேலை இருந்தது. அதுக்கப்புறம் அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது 2 o'clock ஆயிடுச்சு. ஃபங்க்ஷனும் போயிட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலையும் பார்த்துட்டு வரும்போது வெயிலே இல்லை. வீட்டுக்கு வரதுக்கு 10 மினிட்ஸ் முன்னால வந்து செம்ம வெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெயில தான் வந்தோம். லஞ்சும் வந்து மார்னிங்கே செஞ்சு வச்சுட்டு போயிட்டதுனால எனக்கு ஈஸியா இருந்தது. லஞ்சும் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். அப்பெல்லாம் எந்த வேலையும் பார்க்கல, எல்லாமே வந்து நீட்டா தான் இருந்தது. அதுக்கப்புறம் என் பையன் வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல வந்து விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் அவன் விளையாடி எல்லாத்தையும் வந்து அப்படியே களைச்சு போட்டுட்டான். அதனாலதான் வீடு ஃபுல்லா இப்படி மெஸ் ஆகி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 o'clock இருக்கும். அப்பதான் என்னோட ரொட்டீன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா டின்னர் வேற சாப்பிடணும் இல்லையா, டைம் ஆயிடும் சொல்லிட்டு என்னோட ரொட்டீன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவும் ஒரு 5:30க்கு தான் தூங்குனானே. 2 o'clockல இருந்து விளையாட்டுன்னு விளையாடி ஒரு 5 o'clock தான் வந்து தூங்கினார் அவரு. அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்லாம் வந்து நான் முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணிட்டு இருந்தேன். இது எல்லா மெஸ்ஸையுமே நான் ஒரு ½ hourல வந்து செட்டப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஹோம்னு ஒன்று நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, எல்லாத்துக்கும் ஹோம் அப்படின்றது ஒன்று கொடுத்ததுனால எனக்கு எடுத்து வைக்கிறதுக்கும் செம்ம ஈஸியாவே இருந்துச்சு. எல்லாமே வந்து ஒரு 1 minute 2 minute வந்து எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருந்தது. பாப்பாவோட வளையல் வந்து என் பையன் கிட்ட இருந்து வாங்கினேன். அவன் விளையாடிட்டு இருந்தான். ஸோ என் பேண்ட் பாக்கெட்ல போட்டதுனால நானும் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவோட வளையல் என் கூடயே வந்துருச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கவனிச்சேன் என்னோட பாக்கெட்ல இருந்ததா. சரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதையும். இந்த ஹால்ல இருக்கிற இந்த ஷெல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இப்போதைக்கு செம்ம மெஸ் ஆயிருக்கு. எல்லாத்தையும் அகைன் வந்து ரீசெட் பண்ணி வைக்கணும். ரொம்ப வேலை தான் இன்னைக்கு. கொஞ்சம் ½ hourல ஆனா நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய வந்து திங்ஸ் நான் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். அதனால வந்து எனக்கு அவ்வளோ பொருள் வந்து சேரலை இல்லையா, கம்மியான திங்ஸ் வச்சிருக்கிறதுனால டக்கு டக்குன்னு வந்து எல்லா திங்ஸுமே நான் எடுத்து வச்சிட்டேன். சோஃபா பில்லோ எடுத்து விளையாடுறான் என் பையன். அது என்னதான் பண்றதுன்னு எனக்கே தெரியல. அவன் எப்படி எடுத்து வச்சாலுமே அந்த சோஃபா பில்லோவை கீழே தான் தள்ளி வைக்கிறான். என்ன பண்றது? உங்க வீட்டு பேபிஸும் இப்படிதான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சிங்கிள் பீஸ் சோஃபா வாங்கும் போது தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு வாங்குற ஐடியா கிடையவே கிடையாது. ஏன்னா இப்ப யூஸ் பண்ற சோஃபாவே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. அதனால இதை வந்து நம்ம தூக்கி போட்டுட்டு அதை வாங்கவும் முடியாது. இனி சோஃபா வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு சின்ன சஜஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பேபிஸ் வந்து வச்சிருக்கீங்கன்னா மெயினா உங்களோட சோஃபா வந்து சிங்கிள் பீஸா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது அவங்களால கண்டிப்பா தள்ளவே முடியாது. ஸோ நான் வந்து மேரேஜ் முன்னாலே வாங்கினதுனால எனக்கு அந்த ஐடியா கிடையாது. பில்லோ தானே அடிக்கடி எடுத்து வச்சுக்கிட்டா போச்சு. ஷெல்ஃப்ல வந்து யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து ஹேண்டியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸுமே நாங்கள் இங்கே தான் வந்து வச்சிடுவோமா. அதனால தான் வந்து நிறைய சேர்ந்து போயிருக்கு. பாப்பாவோட வைப்ஸு, பட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பைசா எல்லாமே அங்கே தான் இருக்கு. கிளாத்ஸு, கர்ச்சீப்ஸ், அப்புறம் ஃபிஷ் ஃபுட்டு எல்லாமே அங்கே தான் இருக்கு. பெரிய பெரிய திங்ஸை கூட அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். குட்டி குட்டியாக இருக்கிற திங்ஸ் தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடு மிஸ் ஆகுறதுக்கு 2 முக்கியமான ரீசன் இருக்கு. ஒன்று வந்து ட்ரெஸ் வந்து அங்கங்கே கலைஞ்சு கிடக்கிறது. 2வது வந்து டாய்ஸும் குட்டி குட்டியான திங்ஸும் வந்து அங்கங்கே வந்து வச்சிடுறது தான். இதுதான் வந்து ரொம்ப வந்து வீட்டை மெஸ் கிரியேட் பண்ணுது. அது எல்லாமே நம்ம ஹைட் பண்ணி வைக்கணும். அப்பதான் வந்து கிளட்டரா வந்து ஃபீல் ஆகாம இருக்கும். பேபிஸ் இருக்கிற வீடு சொல்லவா வேணும், எப்பவுமே மிஸ்ஸா தான் இருக்கும். ஏன்னா பேபிஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு நான் சொல்றதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். யாராவது இப்ப வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அந்த ஷெல்ஃப் தான் வந்து பளிச்சுன்னு தெரியும். அந்த ஷெல்ஃப்லயே இப்படி மிஸ் ஆயிருந்தா எப்படி ஒரு மாதிரி கிளட்டரா தானே அது தெரியும். இதுல வேற நான் டெக்கார் பீசஸ்லாம் வச்சிருந்தேன் அப்படின்னா இன்னும் எனக்கு வேலை வந்து ஜாஸ்தியா தான் ஆயிருக்கும். நல்ல வேலை நான் டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்க வாங்குற டெக்கார் ஐட்டம் வந்து மல்டிபர்பஸா யூஸ் ஆகுதா அப்படிங்கறத பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. டெக்கார் பீசஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து டெக்கார் பீசஸா மட்டும் இல்லாம அது வந்து மல்டிபர்பஸா ஒர்க் ஆகணும். எல்லாத்துக்குமே அது யூஸ் பண்ண முடியணும். அந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து வாங்கணும். நான் வந்து வீடு டீக்ளட்டர் பண்ணும் போதே ஆர்டிஃபிஷியலா கொஞ்சம் குட்டி குட்டியா வந்து பிளான்ஸ் வந்து இருந்துச்சு. அதையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபிஷ் டேங்க்ல மட்டும்தான் அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வந்து இருக்கு. ஃபிஷ் டேங்க்ல கூட ரியல் பிளான்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல பார்ப்போம் அதை. ஸோ ஃபைனலி வந்து மெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் என்னோட ஷெல்ஃப் வந்து இருக்கு. பழைய மாதிரி மாத்தியாச்சு. அண்ட் தென் குப்பையெல்லாம் கொண்டு போயிட்டு டஸ்ட்பின்ல போட்டுட்டு அண்ட் தென் என்னோட ஹேண்ட்பேக்கை வந்து நான் கிளியர் பண்ணணும். ஹேண்ட்பேக்ல வந்து பாப்பாவோட ட்ரெஸ், டைப்பர், வைப்ஸ், டிஃபன் பாக்ஸ், பாட்டில் எல்லாமே அது உள்ளதான் இருந்தது. சாக்ஸ் எல்லாமே.
ஸோ அது எல்லாமே வந்து இப்போ அதோட இடத்துல வந்து எடுத்து வைக்கணும். எதுவுமே யூஸ் ஆகலை கொண்டு போனது, பட் ஒரு சேஃப்டிக்கு தான் நான் எடுத்துகிட்டு போனது. ஸோ சேஃப்டிக்கு வந்து கொஞ்சம் கேஷ் வந்து பேக்கில் வச்சுருப்பேன். ஸோ அந்த காசு தான் அதில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் எடுக்க போகிறதில்ல, அது அதிலே தான் வைக்க போகிறேன். இந்த பேக்கும் கிளியர் பண்ணிட்டோன்னா ஒரு வழியாக கொஞ்சம் முடிஞ்சிடும் ஒர்க் எல்லாமே. கையோடு எடுத்து வச்சுட்டா தான் எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து ஆற போட்டு எடுத்து வச்சோன்னா முடியவே முடியாது. டீக்ளட்டரிங்கும் ஆர்கனைசிங்கும் என்னோட லைஃப்க்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சீரியஸ்லி டீக்ளட்டரிங் பண்ணி முடிச்சதும் எனக்கு எல்லாமே வந்து ஈஸி டு ஹேண்டிலாக தான் இருக்குது. எல்லாத்தையும் வந்து அதோட பிளேஸில் வந்து டக்குன்னு வந்து செட் பண்ணிட முடியுது. டீக்ளட்டரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கலைஞ்சு இருக்கக்கூடிய திங்ஸு, ஓவர் க்ரௌடடாக வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்கிற திங்ஸை வந்து உங்களுக்கு வேணுமா வேணாவா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி அதை வந்து நீட்டாக எடுத்து வைக்கிறது தான் வந்து டீக்ளட்டரிங். வீடு வந்து எப்பவுமே ஒரு அன்டைடியாக இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. என் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடு நீட்டாக இருந்தால் மட்டும்தான் என் மைண்டு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதை கன்சிடர் பண்ணி தான் நான் எப்பவுமே வீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டே இருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து துவைக்க தான் போடணும். ஸோ நைட் ஆயிடுச்சு, நைட்டில் போட மாட்டேன். ஸோ மார்னிங் தான் வந்து எல்லாத்தையும் மிஷினில் வந்து லோட் பண்ணணும். ரெண்டாவது வந்து எனக்கு அழுக்கு ட்ரெஸ் வந்து சேர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதை வந்து சேர வந்து அந்த இடமும் வந்து மிஸ் ஆகும். ரெண்டாவது வந்து ஸ்மெல்லும் வந்து வந்துடும். அதனால வந்து ஒரு பேஸ்கெட் வச்சுருப்பேன். அது வந்து ஃபுல்லாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய பேஸ்கெட் ஆக்சுவலி. அது ஃபுல்லாகிற வரைக்கும் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு டைமாக வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஹாஃப் வரும்போதே வந்து அதை லோட் பண்ணணும். அப்போ தான் வந்து வாஷிங் மிஷினில் சிங்கிள் டைம் லோட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து கிச்சன் தான். கிச்சனையும் காலையில் வந்து சமைச்சதுனால பாப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. கிச்சன் வந்து வந்ததும் வந்து பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம், ஈவினிங்னா வந்து ரொட்டீன் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பாடிக்கு தான் வந்து ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ப்ராப்பராக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரொட்டீனே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதில் வந்து முக்கியமான விஷயம், என் பையன் தூங்கிட்டு இருக்கும் போது தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இல்லைன்னா நான் இங்கே எடுத்து வைக்க அவன் வந்து ஏதாவது கழிச்சு போட்டே இருப்பான். ஸோ டபுள் வேலையாக வந்து ஆகிட்டே இருக்கும். அதனாலேயே நான் வந்து அவன் தூங்கினதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாஷ் பண்ணி ட்ரை பண்ண பாக்ஸஸ் வந்து அப்படியே ஷெல்ஃபில் வந்து வச்சுட்டேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து வைக்கணும். அண்ட் தென் வெசல் வாஷிங் தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து வெசல் வாஷிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் வந்து நான் வெசல் வாஷிங் வந்து காட்டவே இல்லை. ஏன்னா வந்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணேன். ஸோ அதுக்குள்ளே என் பையன் எழுந்து வந்ததுனால நான் வந்து விளாக் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்லாட்டி ட்ரைபாய்ட்லாம் தள்ளி விட்டுருவான். கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதுக்கு அதோட பிளேஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால வந்து என்னால் டக்குன்னு வந்து எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் வந்து பண்ணி வைக்க முடிஞ்சுது. க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, ஸோ தட் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியும் வச்சுட்டேன் கையோட. நான் வந்து அடிக்கடி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் பிளேஸ்லாம் வந்து. அப்போ தான் வந்து எனக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். அதனால் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் பிளேஸை. ஆனால் அது அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரே இடத்துல வச்சு ஒரே இடத்துல எடுத்தால் தான் வந்து அது ப்ராக்டிஸ் ஆகும். இது வந்து இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்றத வந்து மைண்டு வந்து ரிஜிஸ்டர் ஆகும். இனி வந்து எதையும் மாற்றி வைக்க மாட்டேன். ஏன்னா மைண்டுக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆகாது இல்லையா, மற்றவங்களுக்கும் தெரியாது அப்புறம் எங்கே வைக்கிறோம் அப்படின்றது. ஒரு டைமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு சொல்லிகிட்டே இருக்க முடியாது இல்லையா, சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்றத. ஸோ நம்மளும் மறந்துடுவோம். அதனால சேஞ்ச் பண்ணி வைக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். கேஸ் ஸ்டவ்லாம் வந்து ரொம்ப பிசுன்னு இருந்தது. மார்னிங் நிறைய வந்து சிந்திடுச்சா, அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். வந்து பார்த்தா தான் கொஞ்சம் நிதானமாக வந்து பார்க்க முடியும். மார்னிங் வந்து அப்படியே ரஷ்ல வந்து பண்ண முடியாது எதையுமே. வெளியே வேற 3 ஒர்க் இருந்துச்சு இல்லையா, ஆனால் எனக்கு வந்து வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருது. இப்போல்லாம் எனக்கு நிறைய டைம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டீக்ளட்டரிங் அண்ட் வந்து ஆர்கனைசிங் நீட்டாக பண்ணதுனால தான் எனக்கு இவ்வளோ டைம் வந்து கிடச்சிருக்கு. நிறைய எனர்ஜி வந்து எனக்கு சேவ் ஆகுது. ஆக்சுவலி அம்மா வீட்டில் இருக்கும்போது கூட நான் வந்து எப்போவுமே நீட்டாக தான் வச்சுப்பேன் என்னோட கிச்சன்லாம் வந்து. ஸோ இந்த டீக்ளட்டரிங், மினிமலிசம் இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே வந்து நான் எல்லாமே நீட்டாக தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசம் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எல்லா திங்ஸுமே யோசிச்சு தான் வாங்குறேன். ஸோ இதை வந்து பின்னால் யூஸ் ஆகுமா, இல்லை வந்து இதை டீக்ளட்டர் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை லைஃப் ஃபுல்லாக இது வந்து நம்ம கூட ட்ராவல் ஆகுமா, இதெல்லாம் வந்து பார்த்து தான் நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். இல்லை இதே மாதிரி டூப்ளிகேட் நம்மக்கிட்ட இருக்கா, இல்லை இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல் தானா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி தான் வந்து வாங்குறேன். அப்படியா ஒரு திங் வாங்கினோம் அப்படின்னாலே என் மைண்டுக்குள்ளே வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக.
நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போதே என் பையன் வந்து எழுந்து வந்துட்டான். அவனுக்கு பயந்து என்னானாலும் பரவாயில்ல, விலாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் வேக வேகமா. எழுந்து வந்ததும் சார் வந்து கிச்சன்ல வந்து உட்காந்துக்கிட்டாரு. அவருக்கு தான் வந்து வாட்டர் ஊற்றி கொடுத்துட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் அரைக்க போறேன். ஸோ டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம், 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் எங்களோட டின்னர் வந்து சாலட் வந்து சாப்பிட்டு இருந்தோம். அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சாச்சு. கிச்சன் கிளீனிங் ரொட்டீனுமே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஈஸியாவும் இருக்கு ஹேண்டில் பண்றதுக்கு. இப்போ புதுசா வந்து நான் கர்டைன் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து கிச்சன்ல வந்து ஒரு மாதிரி மெஸ்ஸா தெரிஞ்சுது. ஸோ அது ஒரு மாதிரி அன்ஃபர்னிஷ்டு வீடு அப்படிங்கிறதுனால வந்து எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஸ்பேஸ் தான் இருக்கும். அதனாலே வந்து நான் ஆன்லைனில் வந்து ஃபேப்ரிக் மட்டும் ஆர்டர் பண்ணி ஸ்டிச் பண்ணி நான் அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் கர்டைன் மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் எனக்கு கஷ்டமாக இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. டக்குன்னு கர்டைன் ஓப்பன் பண்ணி திங்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி வந்து வச்சுட்டு கர்டைன் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாகவே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து மேங்கோ ஸ்மூத்தி வந்து நான் அடிச்சு கொடுத்துருந்தேன். ஸோ 6:30 தான் ஆச்சு. அதனால வந்து பாப்பாவுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 7:30 போல் டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அவன் பாட்டுக்கு கிச்சன்லேருந்து ஒரு எக் ட்ரே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு விளையாடிட்டு இருக்கான் சமத்தா. அவன் வந்து அதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஸோ டக்குன்னு நானும் vlog எடுத்து முடிச்சிட்டேன். பாப்பா வச்சுக்கிட்டு வேலையெல்லாம் பார்க்குறது பெரிய டாஸ்க் தான். ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல வேற நான் அந்த கிச்சன்ல அந்த லாக் போட்டுட்டேன் அப்படின்னா ஓயாம கத்திக்கிட்டே இருப்பான். இப்பெல்லாம் அந்த லாக்கே நான் போடுறது இல்ல. ஏன்னா அவன் அழுகிறது அப்படி வந்து என் மைண்டை வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆக்குது. ஸோ தட் வந்து அழக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து நான் சரி பரவாயில்ல, கிச்சன்ல இருக்க திங்ஸை எடுத்து கூட போகுது, பட் நீ அழவே அழாதடா அப்படின்ற மாதிரி நான் கிச்சன் டோரை வந்து க்ளோஸ் பண்றதே கிடையாது. ஸோ ஏன் நீங்களும் வந்து டிக்ளேட்டர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களோட லைஃப்பும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா இங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோக்குள்ள ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். நம்மளும் வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி கண்டென்ட்ல பார்க்கறதுக்கு என்னோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye from Sarah.